கர்த்தாவே நீர் பேசும், நாங்கள் கேட்கட்டும். எங்களை உயிர்ப்பித்து நடத்தும், பலப்படுத்தும். இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். நல்ல கேளுங்க. நீங்கள் கிறிஸ்துவனாக இருக்கிறோம். இயேசுவை பற்றியே பிரசங்கம் இல்லாத இந்த காலங்கள், இயேசுவை பற்றியே அறியாத கிறிஸ்துவர்கள். நீ இயேசு யார் என்பதை நீங்கள் தெளிவான அறிவோடு இருந்தால் மட்டுமே கிறிஸ்துவத்திலே இயேசு கிறிஸ்து மூலமாய் பெறக்கூடிய பாதுகாப்பை, ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். இயேசு இன்னார்னே நீங்கள் தெரியலன்னா, இயேசுவை அறிகிற அறிவு தான் அறிவு. இயேசுவை பின்பற்றுவது தான் ஞானங்கள். நீங்கள் இயேசுவை பற்றியதான தெளிவான அறிவு இல்லை என்றால் இயேசு கிறிஸ்துவின் இடத்திலிருந்து எதுவுமே பெற முடியாது. அல்லேலூயா. இதெல்லாம் சத்தியத்தை பேசுகிறாங்களா என்னமோ தெரியல, ஆனால் இது உண்மை. இதுதான் சரியான ஒரு வழிமுறைகள். இயேசு யார்? இயேசு யார்? இயேசு யார்? இயேசு யார்? ஒரே வார்த்தை எல்லாம் சொல்லக்கூடாது, மாற்றி மாற்றி சொல்லணும். இயேசு யார்யா? எல்லாரும் சொல்லுவாங்க, பாவங்களை நீக்கி ரசிக்கிறவர், செய்கிறவர். இயேசு ஆலோசனை கர்த்தர்னு எங்க இருக்கு? இயேசு ஆலோசனை கர்த்தர்னு எங்க இருக்கு? நீ எங்கெல்லாம் சொல்லுங்க, எங்க வசனத்தை சொல்லுங்க. இயேசு ஆலோசனை கர்த்தர்னு எங்க இருக்கு? அவர் ஆலோசனை கர்த்தர்னு கர்த்தர் எழுதியிருக்கு, இயேசு எழுதியிருக்கா? அது பிரிவு வேற. நான் பிரிச்சு சொல்லிக்கிட்டு வரக்கூடியது இயேசுவை மட்டும்தான் கேட்கிறேன். அல்லேலூயா. பிதா தனி கிரியைகள், இயேசு தனி கிரியைகள், ஆவியானுடைய தனி கிரியைகள். பிதா எல்லாத்தையும் நிர்வகிக்கக்கூடியவர், இயேசு பூமியில் வந்தவர், பரிசுத்த ஆவியானவர் இவை இயேசுவை போல மாற்றி பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தமாக்குகிறவர். அல்லேலூயா. அப்ப இயேசு யார்? ஒரு வார்த்தை சொன்னீங்க, இயேசு பாவிகளை ரட்சிக்கிறவர். அது அவர் பேர். அல்லேலூயா. இயேசு அல்லேலூயா பழைய ஏற்பாடுக்கும் புதிய ஏற்பாடுக்கும் மையமானவர். சொல்லுங்க. மனிதனுக்கும் பிதாவுக்கும் நடுவாக நின்று நம்மை மீட்கிறவர். அல்லேலூயா. இயேசு எனக்கு மருந்து போச்சா? இயேசு நாமத்தினால. அல்லேலூயா. நமக்காய் பரிந்து பேசுகிற தேவன், நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்தவர், நமக்காய் பரிந்து பேசுகிறவர் அவர். அல்லேலூயா. அவர் இரத்தம் சிந்தி நமக்கும் பிதாவுக்கும் ஒப்புரவாக்கி புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்தினவர். என்னது? புதிய உடன்படிக்கை என்ன செய்தவர்? ஏற்படுத்தினவர். நம்மையும் பிதாவையும் ஒன்று சேர்த்தவர். நாம் பிதாவை காணும்படியாய் செய்தவர். அல்லேலூயா. நல்ல கழுங்க. இயேசு இல்லாமல் நீங்க பிதாவிட்ட போக முடியாது. இயேசு இல்லாம பரிசுத்த ஆவியை என்ன செய்ய முடியாது? பெற முடியாது. அப்போ இயேசு பிதாவுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மையமானவர். அல்லேலூயா. இப்போ நீங்க யாரை போல மாறணும்? பிதாவை போல மாறணுமா, பரிசுத்த ஆவியை போல மாறணுமா? இயேசுவை போல மாறணும். அதுக்கு என்ன ஆதாரம்னா அவருடைய அடிச்சுவடுகள், அவர் நடந்த பாதைகளின்படி நடக்க தான் யார் கொடுக்கப்பட்டிருக்கார்? பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கார். அவர் கண்டிப்பார், போதிப்பார். பரலோகத்திலிருந்து நீங்க பெறணும்னாலும் நீங்க எல்லா நன்மையும் எல்லா வரமும் எங்க இருந்து பெறணும்? பிதாவின் இடத்துல இருந்து தான் பெறணும். அவர்கிட்ட பெறதுக்கு நீங்க எவ்வளவுதான் பரிசுத்த ஆவி இருந்தாலும் யார் மூலமா தான் பெற முடியும்? இயேசுவின் மூலமா தான் நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவின் இடத்தில் இருந்து இறங்கி வரும். இயேசு என்னை அல்லாமல் பிதாவின் இடத்தில் வருவனும் வாசிப்போமே. யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 17வது வசனம். யாக்கோபு 1:17, யோவான் 1:17. யாக்கோபு 1:17.
எந்த வரமும் உண்டாகி இது நான் அப்படிதான் சொன்னேன். ரைட். இது எனக்கு இது பதிய காரணம் என்ன தெரியுமா? நான் ரசிக்கப்பட்டேன்னா 1990 சிஎஸ்ஐ சர்ச்சு தான் போயிட்டு இருந்தேன். அந்த வருட வாக்கு தத்துவம் இந்த வசனம். அது எப்பவுமே மனசுல நான் அடிக்கடி சொல்லியிருப்பேன், கேட்டிருப்பீங்க. எந்த வரமையுமே தெய்வம் ஜோதிகளில் ஏகப்பட்டதானே சொல்லியிருப்பேன். ஏன்னா அது என் மனசுல பதிஞ்சிட்டு 90 பதிஞ்சது. எத்தனை வருஷம் ஆச்சு? அப்போ படித்தது அது இன்னும் அப்படியே இருக்கு எங்கள் வீட்டில். இப்போ அல்லேலூயா அந்த வசனம் அங்கே இருந்தது. அல்லேலூயா. ரைட். போகட்டும். இயேசுவின் நாமத்தில் நான் சொல்கிறத நீங்கள் சொல்லணும். ஏற்கனவே நான் சொல்லிக் கொடுத்த நேற்றுக்கு நான் ராத்திரி சொல்லிக் கொடுத்தது அந்த சிஸ்டர் வேறு இன்னைக்கு காலையில் சொல்லுங்க அப்படின்னாங்க. நான் சொல்லதுக்கு மறந்துட்டேன். எந்த சிஸ்டர்? ரைட். பிதாவின் மூலம் சொல்லுங்க. இயேசு பூமியில் பிறந்தார். இயேசுவின் மூலம் கிறிஸ்து பிறந்தார். கிறிஸ்துவின் மூலம் நான் ஆவியில் பிறக்கிறேன். இயேசுவின் கிறிஸ்துவின் மூலம் ஆவியில் பிறந்த என்னை கிறிஸ்து இயேசு எனக்குள் பிறக்க செய்து அவரை போல் மாற்றி பரலோகத்திற்கு ஆயத்தப்படுத்துகிறார். இதுதான் வேலை. அல்லேலூயா. பிதா குமாரனை அனுப்பினார், குமாரன் கிறிஸ்துவை அனுப்பினார். அல்லேலூயா. யாருக்காக? எனக்காக, எல்லாருக்காக. அல்லேலூயா. நான் எனக்காக ஒத்துக்கிட்டேன்னா அது உங்களுக்காக. அல்லேலூயா. பிதா குமாரனை மாம்சத்தில் அனுப்பினார். எப்படி அனுப்பினார்? அவருடைய ரூப மாம்சம் அல்ல. ஏன் மாம்சத்தில் அனுப்பினாரு? தன்னுடைய பிள்ளைகள் மாம்சத்தில் இருக்கிறதுனால அவர் மாம்சத்தில் அனுப்பினார். அல்லேலூயா. ஏன் மாம்சத்தில் அனுப்பினார்? பிள்ளைகள் படுகிற பாடுகளை அவர் மாம்சத்தில் பட்டு இப்படியெல்லாம் நீ விடுதலை ஆகணும் தம்பி அப்படின்னு சொல்லி கொடுக்கிறது தான் மாம்சத்தில் பிறந்தார். அல்லேலூயா. உங்களுக்கு என்ன பாடுகள் இருக்குங்கிறத அவ்வளத்தையும் மாம்சத்தில் பிறந்து இந்த பூமியில அனுபவித்தார். இயேசுவோ கண்ணீர் விட்டார். அவர் தாகமாய் பசியாய் இருந்தார். அவர் இருந்தார், பாசமாய் இருந்தார், இரக்கமாய் இருந்தார், பரிதபிக்கிற தேவனாய் இருந்தார். ஏன்னா மாம்சத்துக்கு உரிய எல்லா கிரியைகளும் யாருக்கு இருந்தது? இயேசுவுக்கு இருந்தது. அல்லேலூயா. அவர் தாகமாய் இருந்தார், பசியாய் இருந்தார். ஏன்னா நான் தாகமா இருந்தேன். என்னுடைய பசியும் என்னுடைய தாகமும் என்னுடைய வேதனையும் யாருக்கு தெரியணும்? இயேசுவுக்கு தெரியணும். நீங்க படுகிற உலகத்தில் படுகிற எல்லா மனுஷனுடைய பாடுகளையும் ஒரே மனுஷன் பற்று தீர்த்தார். இயேசு கிறிஸ்து சிலுவையில எல்லாவற்றையும் என்ன செஞ்சாரு? பற்று தீர்த்தார். அந்த ஏன் தீர்த்தார்னா உங்களுடைய சாபங்களையும் உங்கள் பாவத்திற்கு உண்டான தண்டனையை அவர் சரீரத்தில் என்ன செய்தாரா? ஏற்றுக்கொண்டு பலியாகும்படியா இந்த பூமியிலே பிறந்தார். அப்போ நாம் செய்த பாவத்துக்கு உண்டான தண்டனை எனக்கு இல்லை. நான் எப்ப இல்லை? என்னுடைய பாவத்திற்காக என்னுடைய சாபத்திற்காக கல்வாரி சிலுவையில் இயேசு பலியானார்னு உன் இருதயம் எவ்வளவு வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு அறிக்கை செய்கிறதோ அப்பதான் நீ அது விசுவாசிக்கப்பட்டால் அந்த வேதனை உனக்கு இல்லை. அல்லேலூயா. நான் சொல்லுது புரிஞ்சுக்கணும். புரிஞ்சாதான் விடுதலை. என்ன சொன்னேன்? எப்படி நான் அர்த்தம்? நீ சொல்லு. பிறந்தார். அது 1ஆம் கிளாஸ் பாடம். கிறிஸ்து பிறந்தார். ரைட். அல்லேலூயா. அது நல்லது. கொஞ்சம் நேரம் கழிச்சு முந்தி சொல்லி கொடுத்தது இப்போ சொல்லி கொடுத்தது. இப்போ சொல்லி கொடுத்தது. நீ அதை மற்ற வீட்டில் பக்கத்தில் விட்டுட்டு போயிடாதியா?
அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனிங்க. நீ இயேசுன்னு யாருன்னு தெரிஞ்சாதான் நீங்க கிறிஸ்துவத்தில் இருந்த பதிலை பெற்றுக்கொள்ள முடியும். இயேசு இன்னாருன்னு தெரியலன்னா கிறிஸ்துக்குள்ள ஒண்ணுமே பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. அவர் தேவன் வாசிப்போம். மத்திய எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 16 வசனம். மத்தேயு 3:16-17. பெற்று கரையேறின உடனே திறக்கப்பட்டு இறங்கி கண்டார். ஆமென். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது 100 இடத்துல இருக்கு. இவருக்கு செவி கொடுங்கள். ஒரு சத்தம் வானத்திலிருந்து உண்டானது. இவர் நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள். செவி கொடுங்கள்னா என்ன அர்த்தம்? இவருடைய வார்த்தையை பின்பற்றுங்கள்னு அர்த்தம். பின்பற்றினா என்ன அர்த்தம்? இந்த பூமியின் பாடுகளுக்கும் வேதனைகளுக்கும் துக்கங்களுக்கும் விலக்கி காக்கப்படுவீர்கள். இயேசுன்னு சொன்னாலே விடுதலை. வேதம் சொல்லுது, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் ஓடி சுகமாயிரும். எப்போ விடுதலைன்னா இயேசு இன்னாருங்கிறத உன் இருதயத்தில் அறிந்து உன் இருதயம் அறிக்கை செய்ய வேண்டும். ஆனால் வெளிப்புறம் வாயில இயேசுவின் நாமத்தை சொல்ல வேண்டும். அல்லேலூயா. நான் சொல்றது நல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும். நான் விடுதலையான வழிகளை சொல்லி தந்துக்கிட்டு இருக்கேன். இயேசுவே இயேசுவே இயேசு அப்பா, இயேசுவே நாமமே அப்படின்னு நீ சொல்லும் பொழுது இயேசு இன்னாரு, இதுக்காக வந்தாரு, இதுக்காக செய்கிறாருங்கிறத உன் மனசுக்குள்ள இருந்து அது விசுவாசத்தில் வெளியே வரணும். வெளியே இயேசுன்னு வரணும். அப்படி வந்தா உங்களுக்கு விடுதலை. சும்மா இயேசு பேரை சொன்னா விடுதலை. அவர் இன்னார் என்று எதுக்கு வந்தாருன்னு அது பூர்ணமாக விசுவாசிக்கக்கூடிய அந்த அறிவு வேண்டும். அது அவருடைய அவரை அறியக்கூடிய அறிவு வேண்டும். அல்லேலூயா. அவர் இந்த பூமியில எதுக்காக வந்தாரு? ஏன் வந்தாரு? இயேசு யார்? மனிதனாய் பிறந்த தேவன், தேவனாய் பிறந்த மனிதன். சொல்லுங்க. மனிதன் சொல்லணும். பக்கத்தில் இருந்தேன்னா என்ன சொல்லுவியா? நான் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு டக்கு டக்குன்னு நீயும் சொல்லணும். அலைஸ் இருந்தாலும் சொல்லுவான், அவன் காய்ச்சலில் படுத்துருக்கான். மனிதனாய் பிறந்த தேவன். அல்லேலூயா. அவர் தேவகுமாரன் மட்டுமல்ல, அவர் மனுஷகுமாரன். சொல்லுங்க. தேவகுமாரனாய் அனுப்பப்பட்ட மனுஷகுமாரன், பாவிகளை ரட்சிக்க அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவன். யாரு? இயேசு. ரட்சிக்கப்பட்டவர்களை அபிஷேகம் பண்ணப்படும்படியாய் பிறந்தவர் கிறிஸ்து. சொல்லுங்க. இயேசு யாரு? பாவிகளை ரட்சிக்கிறதுக்காக அவர் என்ன பண்ணிருக்காரு? அபிஷேகம் பண்ணப்பட்டு பிறந்திருக்காரு. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டவர்களை அபிஷேகிக்கும்படியாய் பிறந்தவர் தான் யாரு? கிறிஸ்து. கிறிஸ்து பிறப்பிடம் சிலுவை, இயேசு பிறப்பிடம் மரியாள். சொல்லு. நீ பதில் சொல்றது மட்டுமில்ல, உள்ள என்னாருன்னு புரிஞ்சிருக்கணும். நான் சொல்றது பத்திரம் சொல்லி சொல்லி பிரயோஜனம் கிடையாது. நல்லா புரிஞ்சு கொடுங்க. இயேசு எங்க பிறந்தாரு? மரியாள். கிறிஸ்து எங்க பிறந்தார்? மரியாள்கிட்ட பிறக்கல, சிலுவையில. அவர் சிலுவையில பிறக்கும் போது நீ பாவத்தை அறிக்கை செய்து பாவத்திலிருந்து விடுதலை ஆனால்தான் உங்களுக்குள்ள பிறப்பார். கிறிஸ்து எங்க பிறந்திருக்காரு? எனக்குள்ள பிறந்திருக்கிறார். இயேசு மரியாள் இடத்துல அங்க மாற்று தொழுவத்துறை பிறந்தார். சொல்லு. கிறிஸ்து சிலுவை வழியாய் பாவத்தை நான் அறிக்கை செய்யும் பொழுது எனக்குள் பிறக்கிறார். அல்லேலூயா. இப்ப இயேசு கிறிஸ்து எதுக்கு பிறந்திருக்கிறார்னா இயேசுவை காண்பிச்சுக்கிட்டே இருக்காரு. யாரை காமிக்காரு? இயேசு இப்படி செய்யல, இயேசு இப்படி பார்க்கல, இயேசு இன்ன சொன்னாரு, இயேசு இப்படி நடக்க சொன்னாரு, இயேசு இப்படி, இதுதான் சொல்லிட்டே இருக்காரு. யாரு? அந்த பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்து.
இதை செய்யாத அதை செய்யாத சொல்லிட்டு ஏசு இப்படிலாம் சொல்லியிருக்காருன்னு சொல்றாரு. ஏசு சொன்னது குறைய அதை விவரிச்சு பவுல் எழுதுனது அதிகம். நிருபங்கள் புறமே 4 சுவிசேஷத்திற்குள் அடங்கும். சொல்லுங்க. பழைய ஏற்பாடு பூராமே 4 சுவிசேஷத்திற்குள் அடங்கும். ரைட். 4 சுவிசேஷத்தின் விவரம் தான் அந்த பழைய ஏற்பாடும் நிருபங்களுடைய புஸ்தகங்களும். நல்லா புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. ஆனால் 4 சுவிசேஷம் யாரை பத்தி சொல்லுது? இயேசுவை பத்தி சொல்லுது. அல்லேலூயா. நன்றியோடு கூட துதிக்கிறேன். ஒரு வசனத்தை வாசிப்போம். எபிரேயரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 14வது வசனம். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தை இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலையாக்கும்படி அப்படியானார். சரியா? அல்லேலூயா. மாம்சமா இருந்தாலே மரண பயம் வந்துடும். மரண பயம் இருக்கா? தாவீதையா மரண பயம் இருக்கா? திடீர்னு தண்ணி பூரா சூழ்ந்துட்டு வச்சுடும். ஆட்டை விட நம்ம ஜீவன் முக்கியம். ஆட்டை விட நமக்கு பரலோகம் முக்கியம். ஏன் தாய் தகப்பன் பிள்ளைகளை விட நமக்கு என்னது முக்கியம்? பரலோகம் முக்கியம். நமக்கு மாம்சமா இருக்கிறதுனால அவர் மாம்சமா பிறந்தது மட்டுமல்ல, இந்த மரண பயத்தை நீக்கிட்டார். அல்லேலூயா. நீ அதாவது இந்த பேதுரு பார்க்கணும். பயங்கர ஆளு பேதுரு. அல்லேலூயா. கூட இருந்தா முந்தி தான் பேசுவான். முந்தினவன் பேதுருன்னு தான் ஆண்டவரே சொன்னாரு. பேதுரு எல்லா இடங்கள்லயும் அவன் பேதுரு இயேசு கிறிஸ்துக்கு வலது பட்சத்தில் நின்னான். ஆனால் இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறையப்படும்போது மட்டும் என்ன செஞ்சிட்டான்? பின்னாலே போனான். போய் அங்கே என்ன நடக்கலாம் போனான். கண்முன்னத்தோட மறுதளிச்சாங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் சிலுவைக்கு போகவே இல்லை. சிலுவைக்கு ஏன் போகல தெரியுமா? இவங்க இந்த கெத்செமனே தோட்டத்தில் வாழை எடுத்து அந்த மங்கூஸுங்கிற வேலைக்காரனுடைய காதார வெட்டிட்டான். நம்ம சிலுவைக்கு போனோம்னா நம்மளையும் சேர்த்து என்ன செஞ்சுருவானுவோம்? அரைஞ்சிருவான். அதனால் மரியாள் போயிருக்கா. மகத்தில் தான் மரியாள் போயிடும். யார்? யோவான் போகிறான், தோமா போகிறான். எல்லாரும் தோமா போல இவன் யோவான் போகிறான். எல்லாரும் போய் நிற்கிறாங்க எங்கள் சிலுவையில் அறையப்பட்ட இடத்துல. இதோ ஒன் தாய்ங்காரு அப்பமெல்லாம் நிற்கிறாங்க எல்லாரும். ஆனால் யாரை மட்டும் காணலை? பேதுருவை மட்டும் காணலை. அல்லேலூயா. அதுக்கப்புறம் அவனை தேற்றி அவனை தன்னை வெளிப்படுத்தி ஊழியத்துக்கு அனுப்பிட்டார். ஊழியம் செஞ்சுட்டு இருக்கும்போது என்ன பண்ணிட்டான்? இவன் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு பயந்து விருத்த சேதனம் பண்ண கூட சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். பவுல் கூப்பிட்டு சொன்னான், நீ பிரஜாதியருக்கு அனுப்பப்பட்ட விருத்த சேதனம் உள்ளவர்களோடு பயந்து ஞானஸ்தானம் சரிதான், விருத்த சேதனம் பண்ணது சரிதான் பேச ஆரம்பிச்சு அவங்களோட உட்காந்து சாப்பிட்ட அப்படின்னு நேருக்கு நேராக கடிந்துக்கிட்டான். அல்லேலூயா. அதே பேதுருவை சாக போறங்கிறத கர்த்தர் உணர்த்திட்டார். அல்லேலூயா. வாசிப்போம் இயேசுவின் நாமத்தினால. நான் மரணத்துக்கு பயப்புள்ளங்கிறதுக்காக தான் இதை சொல்ல வரேன். 2 பேதுருவின் புத்தகம் 2வது அதிகாரம். இந்த கூடாரத்தை விட்டு நான் போகணும்னு எழுதிருக்கோம் கடைசி பக்கத்தில். எங்க இருக்கு? இந்த கூடாரத்தை விட்டு நான் போகணும்.
என்ன விட்டுட்டேன்னு இந்த கூடாரத்தை விட்டு போகும் காலம் வந்தது. முதல் அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். என்னது நான் சாக போறேன்னா, சாகுறதுக்கு முந்தையே சொல்றேன் நான் சாக போறேன், இந்த கூடாரத்தை விட்டு போறேன்னு அறிந்து விழுவதை நியாயம் என்று எண்ணுகிறேன். நான் இந்த கூடாரத்தை விட்டு போன பிறகு பிரயத்தனம் பண்ணுவேன். ஆமென். அல்ல. ஆமென். 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 அவர் என்னுடைய நேசகுமாரன் சொல்லும் போது நான் பக்கத்தில் இருந்தவங்க. அதுக்கு அர்த்தம் வசனம். அல்லேலூயா. என்ன சொல்றான்? நான் சாகிறதுக்கு பயப்படல. அல்லேலூயா. எப்போ பயந்தான்? அந்த அங்க வச்சு என்ன செஞ்சுட்டான்? பயந்துட்டான். ஆனால் பரிசுத்த ஆவியானவரேயே கிறிஸ்து இவனை ஆளுகை செய்த பிறகு அடுத்தாலையும் பயந்துட்டான். அடுத்தால பவுல் இவனை கண்டித்து சொன்ன பிறகு பயப்படலை. அவனே சொல்றான், என் கூடாரத்தை விட்டு நீ போயிருவ, நான் சீக்கிரம் செத்து போவன்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப என்ன அர்த்தம்? நீங்க மாம்ச தேகம் உள்ளவர்கள் நான் பரலோகத்துக்கு போவேங்கிற நிச்சயம் இருந்ததுன்னா நீங்க பரலத்தை குறித்து என்ன செய்ய மாட்டீங்க? பயப்பட மாட்டீங்க. இந்த சரீரம் சாக குறித்து பயப்படாதீங்க. ஆத்மா செத்துட்டுன்னா தான் போயிரு. இப்ப நான் இருக்கேன், சரீரம் சாகாது. நான் ஏசு என்னை விட்டு விலகிட்டாருன்னா சரீரம் நினைச்சாது. எது சாகும்? ஆத்மா செத்துரும். ஆத்மா செத்தான்னா என்ன அர்த்தம்? அவிசுவாசம், பயம், அல்லையா குழப்பம், வேதனை எல்லாமே நம்ம ஒட்டிக்கலாம். ஆத்மா எனக்கு சாகாம இயேசு கிறிஸ்து இருக்கிறதுனால தான் எந்தவித குழப்பமும் இல்லை. குளத்துக்குள்ள நான் படுத்திருந்தாலும் சுத்தச்சுள்ள தண்ணி வந்தாலும் நான் என்ன செய்யப்பட மாட்டேன்? பயப்பட மாட்டேன். உலகத்தில் இருப்பவனை பார்க்கல எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். நான் பயப்பட மாட்டேன். நான் சொல்ல நல்லா கவனிச்சுக்கணும். அல்லேலூயா. இந்த மாம்ச தேகம் இருக்கும் வரை நீங்கள் எதற்கும் பயப்படக்கூடாது. எந்த வியாதி வந்தாலும் நீங்கள் அல்லேலூயா தேவன் நீக்கி போடுவார்கிற விசுவாசத்தின் பலனை நீங்கள் சாதாரணமாக கிறிஸ்துவத்தில் இருக்கும்போதே பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் வருத்தப்பட்டேன். ஆண்டவரே, திடீர்னு ஒரு வியாதி வந்துட்டுனா எனக்கு முன்னால் திஷ்டாந்தம் வைக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு கிரேசிக்கு இருதயத்து பிரச்சனை, எனக்கு கேன்சர் பிரச்சனை, கிட்னி பிரச்சனை, இதெல்லாம் எனக்கு திஷ்டாந்தரம். அப்போ வருங்காலில் வர நோய்க்கு அது என்னது? இதுல காப்பாற்றினவர், இதுல காப்பாற்றுறதுக்கு வல்லவர். இந்த விசுவாசத்தின் பலன் யார் மூலமா வரணும்? இயேசு கிறிஸ்து மூலமாய் வரணும். ஆவியானவர் உங்களுக்குள்ள பலனா இருக்கணும். உங்களுக்குள்ள வசனம் நிலைத்திருக்கணும். நான் அப்படியே சொன்ன மாதிரி நீங்க வாசிக்க தெரியவங்க வசனம், அதிகமான வசனங்களை வாசித்து உங்க இருதயத்துல மனப்பாடம் பண்ணியாவது வச்சுக்கணும். உங்களுக்கு வாசிக்க தெரியலையா? மனம் திரும்பி பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்று உங்க இருதயத்தை பரிசுத்தமாய் வைத்துக் கொள்ள வேண்டும். வைத்துக்கொண்டீங்கன்னா என்னையா நடக்கும்? இப்படி சூழ்நிலை கண்டிப்பா எல்லாத்துக்கும் வரும். இப்படி சூழ்நிலைகள் வரும் பொழுது அல்லையா இதுல இருந்து காப்பாற்ற வல்லவர்ங்கிற அநேக வசனங்களை ஆவியானவர் உங்களுக்குள்ள வசனம் இருந்தாதான் எடுத்து என்ன செய்வாரு? கொடுப்பாரு. அந்த வசனத்தை நீங்க அறிக்கை செய்து விடுதலையாக முடியும். உங்க சட்டிலே ஒண்ணுமில்ல ஆப்பையில என்ன வரும்? சத்தங்க சரட்டு சரட்டுன்னு. உள்ள சோறு இருந்தால் தான் என்ன கேட்காது? சரட்டு கேட்காது. இல்லைன்னாங்க சோத்திரம் 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 வசனம் தெரியலேன்ட்டு வரும். மனம் திரும்பி நீங்கள் வாசிக்க தெரியாமல் மனம் திரும்பி இருந்தால் உங்களுக்குள்ள இருக்கிற 4 வசனங்களே உங்களுக்கு ஜீவன் உண்டாகி உங்களை விடுதலை ஆக்கிடும். நீங்க அல்லலியா மனம் திரும்பி அல்லலியா வேத வசனத்தை அறிக்கை செய்தனால் அநேக கோணங்கள்ல உங்களுக்கு வசனம் வந்து உங்களுக்கு மனசுக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிக்கும். அது உங்களை பயங்கரமா விடுதலையாக்கும். அல்லேலூயா. அது ஆவியானவருடைய பயங்கரமான வல்லமையான கிரியைகள்.
அவர் யாரை காமிச்சு விடுதலையாக்க தெரியுமா? என்ன பாரியா, இந்த பாவத்துக்கு அவர் சிலுவையில் என்ன செய்யப்பட்டாரு? யாரை காமிப்பாரு? இயேசுவை தான் காமிப்பாரு. ஆமென். நீ இந்த தவறு பண்ண, வேசித்தனம் பண்ண, வேசித்தனத்துக்கு சவுக்கடி, இத்தனை சவுக்கடி, இத்தனை கல்லை கொண்டு எறியணும், இதை பூரா யார் பட்டிருக்கா? அண்ணன் பாரு, அவர் பட்டிருக்காரு. அதனால அது இந்த தண்டனை அவர் முதல்ல அவனுக்கு என்ன செஞ்சிட்டாரு? ஏற்றுக்கொண்டார். சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க இயேசுநாதர். அல்லேலூயா, நன்றியோடு கூட துதிக்கிறேன். அல்லேலூயா, இயேசுநாதர் மர்மமாகி போயிட்டாரு. ஆண்டவர் சொல்லார், இந்த இடத்துல போய் நீ ஊழியம் செய்ய போன்னு பேதுருவை அனுப்புகிறார். பேதுரு போனவன் என்ன செஞ்சிட்டான்? திரும்பி ஓடியாங்க. அங்கே சிலுவையை தூக்கிட்டு வர்றார். இடத்துல இயேசுநாதர், ஆண்டவரே நீர் ஏற்கனவே சிலுவையில் அறையப்பட்டுட்டாரு, ஏற்கனவே அடிக்கப்பட்டாரு, மறித்துட்டாரு, இப்போ சிலுவையை தூக்கிட்டு வர்றாரு. அந்த சிலுவை உலக ஜனங்களுக்காக, இப்போ நீ உனக்காக நான் இங்கே வந்துட்டு வரேன். யாருக்காக? பேதருக்காகவா? பேதர் அது ஏன் சுட்டி காமிக்காங்க தெரியுமா? உங்களுக்காகவும் அவர் என்ன செஞ்சு வர்றாரு? சத்தியத்தை மீறுகிற பொழுது, அல்லது வேத வசனத்துக்கு துரோகம் பண்ணும் பொழுது, அல்லது கற்பனை கட்டளை மீறும் போது நமக்காய் அவர் என்ன செய்யப்படுகிறார்? அடிக்கப்படுகிறார். அண்ணேதான் ஆண்டவரே, நான் உண்மை சிலுவையில் அறிஞ்சிருக்கிறதையும் நீர் மறிக்கிறதையும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீர் உயிர் தெழுந்ததை நான் கண்ணால் பார்த்தேன், உன் காயங்களை கண்ணால் பார்த்தேன். இப்போ என்னையா சிலுவையை தூக்கிட்டு வர்றாரு? பேதருக்காக, யார்கிட்ட? இயேசுகிட்ட காக்க. ஏன் இது? அது உலக மக்களுக்காக. இப்போ இது சுமந்துட்டு வர்றது உனக்காக. எப்போ வரையும் அவர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் இருப்பார். அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் என்ன இருக்கும்? எப்பவுமே அவர் அடிக்கப்பட்டவராகவே இருக்கிறார். எதுவரையும் இருப்பார். எல்லா ஜனங்களும் பரலோக ராஜ்யம் போகும் வரை அவர் அடிக்கப்பட்டவராகவே காணப்படுவார். ஆமென். உயிர் திறந்துட்டாரு. நீ மனம் திரும்புது, எங்க போய் மனம் திரும்புறோம்? யார? அந்த அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியை தான் பார்க்கிறோம். அவர் அங்க இல்லையே, உயிர் திறந்தார இல்ல. நான் மீட்கப்படும் வரை அவர் என்ன செய்யப்பட்டிருக்கிறார்? அவர் சிலுவையில் தான் தொங்கிட்டு இருக்காரு. இன்னும் சிலுவையில் தான் காயப்பட்டுக்கிட்டு இருக்காரு. இன்னும் அவமானப்பட்டுக்கிட்டு தான் இருக்காரு. எதுவரை? நான் பரலோக ராஜ்யம் போகும் வரை, நான் மீட்கப்படும் வரை, என்னுடைய கடைசி பாவம் நீக்கப்படும் வரை அவர் என்ன செய்யப்பட்டிருக்காரு? அடிக்கப்பட்டிருக்கிறார். அடிக்கப்பட்டவராகவே காணப்படுகிறார். நான் ஒவ்வொரு தடவையும் பாவம் செய்து மீட்டெடுக்க போகும்போது அவர் அடிக்கப்பட்ட தண்டனையை ஏற்றுக்கொண்டதை நான் உணர்கிறேன். அதுக்கு அப்புறமும் நான் பாவம் செய்தால் நான் அவரை சிலுவையில் அறைகிறதே யார் தெரியுமா? அப்படிதான் வேலை சொல்றேன். மறுபடி அவரை சிலுவையில் என்ன செய்யக்கூடாதான்? அறையாதே. அறையுதாங்க மனுஷர்கள். அந்த நடுவர் தான் இயேசு கிறிஸ்து. எந்த நடுவர்? நான் இப்ப சொல்லி வந்தவங்க அந்த நடுவர் தான் இயேசு. நீங்க மனம் திரும்பி பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றதின் உறுதி இருந்ததுன்னா இந்த ஆவியானவர் ஒவ்வொரு பகுதியும் உன்னை விடுதலை ஆகிட்டே போயிட்டு பாரு. நீ இணங்கலன்னா அவர் பேசுகிற சத்தம் உனக்கு மந்தமாய் மாறிவிடும். அதுக்கப்புறம் கேட்கவே செய்யாது. ஆனால் நீங்க சத்தத்தை கேட்டு வேதவசனத்துக்கு உட்பட்டு மனம் திரும்பி உங்க விடுதலையை உணரணும். ஐயா, நான் இவ்வளவு சாபத்தில் இருந்து விடுதலை ஆயிருக்கேன், என் சுவாபம் இவ்வளவு மாறி இருக்கு, உங்களுக்கு தெரியணும். தெரியுமா உங்களுக்கு? நான் சொல்றது தெரியுமா? புரியுதா? எவ்வளவு தூரம் விடுதலையா இருக்குன்னு நமக்கு அது என்னால் உண்டானது, தேவனால் உண்டானது அப்படிங்கிறது பூரா தெரியணும். அப்பதான் உங்க ஆவியானவர் தன்மை உங்களுக்குள்ள இருந்து உங்களுக்கு இந்த போராட்டங்கள் இதனால வந்தது, நீ இப்படி மனம் திரும்பு, இந்த வசனத்தை பிடித்து ஜெபம் பண்ணு, இந்த காயத்தை சொல்லி ஜெபம் பண்ணு அப்படின்ட்டு ஆவியானவர் உனக்குள்ள இருந்து அவரே ஜெபம் பண்ணுவாராம். வேத வசனம் உங்களுக்கு ஜெபிக்க தெரியாதவனால அவரே நீண்ட பெருமூச்சோடு கூட உங்களோடு நீண்ட பெருமூச்சோடு வேண்டுதல் பண்ணியிருக்கீங்களா? நீண்ட பெருமூச்சோடு எப்படி வேண்டுதல் பண்ணணும்? வார்த்தை வராது, கண்ணீர் வரும், சத்தம் வராது, மூச்சு வரும். உள்ள என்ன நடந்துகிட்டு இருக்கு? ஒரு பெரிய ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கு. ஜெபம் மட்டுமல்ல, ஆவியானவருக்கும் மனுஷனுடைய தன்மைக்கும் தேவனுக்கும் ஒரு பெரிய போராட்டமே நடந்துகிட்டு இருக்கு. ஆண்டவரே, என் பிரச்சனைக்கு என்ன சொல்லுதாரு? என் பாவத்திற்கு என்ன பதில்?
என் பாவத்தின் தண்டனை தான் நீர் ஏற்றுக்கொண்டீரே, எனக்கு ஏன் இந்த வேதனை, எனக்கு ஏன் இந்த இதெல்லாம் என்ன வார்த்தை வராது. என்ன வரும்? ஆவியானவர் ஏவுதலினாலே பெருமூச்சோடு கூட வேண்டுதல் வெளியே வரும். அது செஞ்சிருக்கேன். அப்படி சிலர் படுத்துக்கிட்டே செய்வாங்க. பெரிய சில பெண்கள் கண்ணீர் வரும் படுத்துக்கிட்டு. ரொம்ப ஜான் வயசுல அடிச்சுட்டு போயிட்டானே. அது இல்லை, சும்மா சொன்னேன். இல்லை சானஸ்லாம் இல்லை, ஒரு பிரச்சனை ஆட்டோமேட்டிக்காக நம்ம வாய்ப்பு சொல்ல மாட்டோம், அப்படியே இருதயத்தில் அப்படியே ஊற்றி விடுவோம். அதே மாதிரி நன்மைகளும் அப்படி. அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஆண்டவரை ரசித்ததை குறித்ததான ஒரு ஆனந்த கண்ணீர் வரும் உள்ள இருந்து. அல்லேலூயா. இதெல்லாம் தேவன் செய்கிற ஒரு வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14-15 வாசிச்சோம்ல, அதே தான் திருப்பி ஒரு தடவை வாசிப்போம். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை அழிக்கும்படிக்கு ஜீவகாலமெல்லாம் ஆமென் ஆமென் அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் ஆமென் யாவரையும் விடுதலை பண்ணும்படி ஆமென் அப்படி மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். அவருக்கும் பாவம் மேற்கொள்ளக்கூடிய தன்மை இருந்தது, ஆனால் அவருக்குள் பாவம் நுழையவில்லை. அவர் பாவத்தை சுமந்தார், ஆனால் அவர்கிட்ட பாவம் இல்லை. அவர்கிட்ட கொஞ்சம் வேணும் என்ன இல்லையா? இல்லை. அவர் உலகத்தின் எப்படி இருந்தாரு? வெளிச்சமா இருந்தார், உலகத்தின் ஒளியா இருந்தார். எல்லார் பாவத்தையும் சுமந்தார். என்ன செய்தாரு? சுமந்தார். என்ன சுமந்தாரு? குஷ்ணருக்கு இங்க வா, உன் முன்னோர்கள் செய்த பாவத்தினால சாபத்தினால உனக்கு குஷ்ணம் வந்துட்டு, அந்த குஷ்ணத்தை நான் என்ன செய்யறேன்? சுமந்துக்கிட்டேன். இப்போ நான் உன்னை தொடுதேன், நீ என்ன ஆயிரு? சுகமாயிரு. நீ விசுவாசித்தால் அதுல இருந்து என்ன ஆவாய்? உன் விசுவாசமே உன்னை என்ன செய்யும்? ரட்சிக்கும். என்னத்தை விசுவாசிக்கணும்? என் குஷ்ணரோகத்துக்கு இந்த சாபம் தான் காரணம், இந்த சாபத்தை நீ சுமந்துட்டேரு அப்படின்னு சொன்னா எனக்கு என்ன உண்டாயிரும்? விடுதலை உண்டாயிரும். அதை எங்க தோண்டி தீர்த்தாரு? இதுக்கு உண்டான தண்டனையை எல்லாம் எங்க தீர்த்தாரு? சிலுவையிலே தீர்த்தார். அல்லேலூயா. சிலுவையிலே தீர்த்தார். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாடங்கள். அநேக சபைகளில் சொல்லி கொடுக்காத ஒரு பெரிய பாடம். நல்லா கற்றுக்கொள்ளுங்கள். நீங்க சிலுவைக்கு போகாத எந்த பாவமும், சிலுவைக்கு போகாத எந்த மாம்சத்தின் கிரியைகளும் உங்களை ஒரு நாள் அழிச்சிரும். என்னதான் மாம்சத்தை அப்படியே நொறுக்கிறோம். இயேசு உங்களை விட்டு விலகுவதற்கு அதுவே பெரிய காரணமாய் மாறிவிடும். சிலுவைக்கு போன எல்லா காரியத்திலையும் ஆசீர்வாதமும் பாதுகாப்பும் உண்டு. சொல்லுங்க, என்ன சிலுவைக்கு போனேன்? நான் போய் அறிக்கை செய்யாத எந்த பாவமும் எனக்கு என்ன செய்யும்? தண்டனையை கொண்டு வந்துடும். அறிக்கை செய்தா அது என்ன செய்யும்? அந்த தண்டனை நான் சுமக்க தேவையில்லை. யார் சுமந்துட்டா? ஏசப்பா சுமந்துட்டார். அல்லேலூயா. இதுதான் இயேசு. இது நான் இப்ப சொல்லிட்டு வர்றவர் தான் இயேசு. ஒரு பாட்டு இருக்கு, எனக்காக அடிக்கப்பட்டேன், எனக்காக நொறுக்கப்பட்டேன், என் பாவ சாமான் நீ சுமந்து கொண்டேன். அது ஒரு பாட்டு. அது எல்லாமே அதை கடைசி வரைக்கும் உயிர் தந்த வரைக்கும் எல்லாமே அதை செல்ல நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ரைட். எனக்கு டவுன்லோடே பண்ண தெரியாது. யோவான் 12ஆவது அதிகாரம், யோவான் 12:34 பார்த்தீங்களா? யோவான் 12:34. ஜனங்கள் அவரை நோக்கி கிறிஸ்து என்றைக்கும் இருக்கிறார் வேதத்தில் சொல்லியதை நாங்கள் கேட்டிருக்கிறோம். அப்படி இருக்க மனுஷகுமாரன் உயர்த்தப்பட வேண்டியது என்று சொல்லுகிறீர்கள். எப்படி சொல்லுகிறீர்கள்? சொல்லுகிறீர், இந்த மனுஷன் குமாரன் யார்? நின்னுங்க ஒரு நிமிஷம் நான் சொல்லிக்கிட்டேன். இயேசுன்னு எழுதியிருக்கும் சில இடங்கள்ல இயேசு கிறிஸ்துன்னு எழுதியிருக்கும், சில இடங்கள்ல கிறிஸ்து இயேசுன்னு எழுதியிருக்கும்.
ஏன் இயேசு கிறிஸ்துன்னு எழுதிருக்கா? இயேசுக்குள்ளதான் யார் இருக்கா? கிறிஸ்து இருக்கிறார். அதனால இயேசு மரித்து வெளிப்பட்டவர் யாரு? கிறிஸ்து. மூணாவது நபர் கிறிஸ்து. திரித்துவ தேவன்ல மூணாவது நபர். இங்க என்ன எழுதப்பட்டிருக்கு? இயேசுன்னு ஆரம்பிக்கவர். அந்த இயேசு யார்? இல்ல கிறிஸ்துன்னு ஆரம்பிக்கிற அந்த வேத வசனம் அப்ப இயேசு யாருன்னு சொல்லுது. அப்ப இயேசுவை தான் யாருங்க என்ன எழுதுது? கிறிஸ்துன்னு எழுதப்படுது. நம்ம தான் அதுல சில காரியங்களை புரிஞ்சுக்கிடணும். இதெல்லாம் மறைபொருள். எல்லாத்துக்கும் மறைபொருள் என்ன செய்யல? உங்களுக்கு ரகசியங்கள் வெளிப்பட்டிருக்குன்னு வேதம் சொல்லுது. இது மறைபொருள்கள். அநேக மறைபொருள்கள் பைபிள்ல இருக்கு. ரைட். அது முதல்ல இருந்து வாசிங்கம்மா. 34. அவரை நோக்கி, ஆ கிறிஸ்து என்றென்றைக்கு இருக்கிறார் ஆ என்று வேதத்தில் சொல்லியதை ஆ நாங்கள் கேட்டிருக்கிறோம். கேட்டிருக்கிறோம். அப்படி இருக்க ஆ மனுஷகுமாரன் உயர்த்தப்பட வேண்டியது ஆ எப்படி சொல்லுகிறேன்? ஆ இந்த மனுஷகுமாரன் யார் என்றார்கள். இப்போ என்ன ஆயிட்டு? இவங்களுக்கு என்னதான் பிரச்சனை? என்ன பிரச்சனைனா, மாமிசத்தில் வந்த இயேசு நான் தான் கிறிஸ்துங்கார், வரப்போற மெசியா நான் தாங்கார். அவங்க என்ன சொல்லலாம்? கர்த்தரா இயேசு கிறிஸ்து எப்பவும் இருக்கார் பூமியில. அப்ப நீ யாரு? இயேசுங்கிறது நீ யாரு? அல்லையா? நீ யார்? இயேசு யார்? அடுத்தால என்ன இருக்கு? 35. அதற்கு இயேசு, ஆ இன்னும் கொஞ்ச காலம் ஆ ஒளி உங்களிடத்தில் இருக்கும். இருக்கும். இருளில் நீங்கள் அகப்படாதபடிக்கு ஆ ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள். இருளில் நடக்கிறவன் ஆ நான் போகிற இடம் இன்னதென்று அறியான். அறியான். ஒளி உங்களோடு இருக்கையில் ஆ நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாகும்படிக்கு ஆமென் ஒளியிடத்தில் விசுவாசமாய் இருங்கள் என்று இவைகளை இயேசு சொல்லி ஆ அவர்களை விட்டு மறைந்தார். இது என்ன? எப்படி என்ன சொல்றாரு? நல்ல கவனிங்க. இயேசுவின் நாமத்தினாலே நானே உலகத்தின் ஒளி. எதுல ஒளியை வெளிப்படுத்தினார்னா, சிலுவை மூலமாக தான் ஒளியை என்ன செஞ்சாரு? இந்த பூமியில வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. எப்படி சிலுவையில வெளிப்படுத்தினார்னா, பிசாசு சொல்லுங்க, பிசாசு எனக்குள் இருக்கும் வரை நான் இருளில் இருக்கிறேன். நான் சிலுவையில அறிக்கை செய்து விட்டு விடும் போது ஒளியை பெறுகிறேன். அதே மாதிரிதான் நல்ல கவனிங்க. இயேசு பிசாசின் தலையை நசுக்கும் வரை பூமி எதுல இருந்தது? இயேசு பிசாசின் தலையை நசுக்கின பிறகு இருள் என்ன ஆயிட்டு? ஒளி ஆயிட்டு. அப்ப உலகத்தின் ஒளி யாரு? இயேசு. எப்படி ஒளின்னு தெரியுதா? அந்த ஒளி எங்க வரணுமா? நீங்கள் உலகத்தின் ஒளியா இருக்கிறீர்கள். யார் ஒளி? இயேசு ஒளி. அந்த ஒளி யாருக்கு வரணும்? அது எப்படி வரணும்? சிலுவை மூலமாய், மனம் திரும்புதல் மூலமாய் இயேசுவை போல மாறும் பொழுது ஒளியா என்ன செய்யறேன்? மாறுகிறேன். இந்த ஒளி கொஞ்ச நாள் தான் இருக்கும். அக்கிரமக்காரன் வருகை வரை இந்த ஒளி இருக்கும். இயேசுவின் ரகசிய வருகை வரை இந்த ஒளி இருக்கும். பரிசுத்தாவியை இந்த உலகத்தில் விட்டு எடுத்துக்கொள்ளும் வரை இந்த ஒளி என்ன செய்யும்? இருந்துகிட்டே இருக்கும். பரிசுத்தாவியின் மேல இந்த ஒளியை காமிச்சு உங்களை விடுதலை ஆகிட்டே இருப்பார். எந்த ஒளியை? பிசாசின் தலையை நசுக்கின இடம் இது. ஒளியை வெளிப்படுத்தின இடம் இது. இருளை இருந்து பெற்று வெளியே வெளிச்சத்துக்கு வந்த இடம் இது. சிலுவையை காமிச்சு காமிச்சு ஒளியை சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அந்த ஒளி உங்களோட இருக்கும் வரை நீங்க என்ன செய்யுங்க? நடங்க. அந்த ஒளி ஒரு நாள் எடுத்துக்கொள்ளப்படும். எப்போ? ரகசிய வரியில் எல்லாம் என்ன செய்யப்படும்? எடுத்துக்கொள்ளப்படும். அது அப்போ நீங்கள் ஒளியில் நடவுங்கள். அல்லேலூயா. ஒளியில் நடவுங்கள்னா என்ன அர்த்தம்? இயேசுவின் வழிகளில் நடங்க, சிலுவையின் உபதேசத்தில் நடங்கன்னு அர்த்தம். எதில் நட அர்த்தம்? அடிச்சுவடு. யாருடைய அடிச்சுவடு? இயேசுவின் அடிச்சுவடு. என்னுடைய பாதையில் வாங்க. நானே வழியும், நான் தான் பாதை, நான் தான் வழி, நான் தான் சத்தியம். என் வழியில வருகிறவன் இடத மாட்டான். அல்லேலூயா. அவன் பேரொழியை கண்டடைவான்னு வேதம் சொல்லுது. அல்லேலூயா. என் வழியை நடந்து வாங்க. அல்லேலூயா. என் வழியில நடந்து வர பதறான். அல்லேலூயா. உலகம் இழுக்கு. ஆனா ஒரு பக்கம் வீட்டுக்காரர் இங்கே பக்கம் இழுக்காரு, ஒரு பக்கம் ஆச்சி இங்கே பக்கம் இழுக்கா, ஒரு பக்கம் தாத்தா அங்கே பக்கம் இழுக்காரு. ஏங்க ஒளியில் என்ன செய்ய முடியல? அப்போ நம்ம இருளில் தான் இருப்போம். ஐ மீன் பணம் நம்மளை காட்டி இருளில் வச்சிரும். புகழ் நம்மளை காட்டி இருளில் வச்சிரும். உலகத்தின் புகழில் இருக்கா அது மாதிரி மோசமானது ஒன்றுமே கிடையாது. இந்த இளங்கோவன் ஒருத்தர் இறந்து போயிட்டார். யார்? காங்கிரஸ் லீடர், பெரிய லீடர், EVK. மகன் இறந்து போயிட்டாவே அந்த தொகுதியில் நான் நிற்போம்னு அடிப்படி சண்டை போட்டு அந்த சீட்டை வாங்கினார். அந்த தொகுதியில் நிற்கிறது. தொகுதியில் நின்று ஜெயிச்சிடவும் செஞ்சிட்டார். இப்போ ஜனாதி செத்து போயிட்டார்.
இப்போ 3வது இடம் அங்கே ரீஎலெக்ஷன். பதவி ஆசை. குறிப்பிட்ட பணம் வந்த பிறகு பணம் வருந்தனையும் பணம்னு கேனை கட்டிட்டு விறுவிறுன்னு அலையிறது. பணம் வந்த பிறகு என்னத்தை தேடுவாங்க தெரியுமா? புகழை தேடுவாங்க. பணம் வந்த பிறகு புகழ் நம்ம பேரை சொல்லணும், அங்கே சொல்லணும், இங்கே சொல்லணும். பேர் எங்கே பார்த்தாலும் கலைஞர் பேர் தான். கலைஞர் அலுவலகம், அம்மா உணவகம், அம்மா தண்ணி, அம்மா டாஸ்மார்க்லாம் கிடையாது. எல்லாம் யார் எதுக்கு? புகழ். அம்மா வண்டி ஜே டிரான்ஸ்போர்ட்டா? எந்த ஒரு ஜே டிரான்ஸ்போர்ட் தானே? ஜே டிரான்ஸ்போர்ட் எல்லாம் அம்மா 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 அம்மா. எனக்கு இந்த உலகத்தில் நடக்கிறது ரொம்ப கொடுமையாக தெரியுது. ஒரு பயங்கர வேசின்னு தன்மையே மறந்துருந்தாங்க ஆட்கள். பெத்த தாய்க்கு சோறு போட மாட்டாங்க, அம்மா அம்மான்ட்டு அலைஞ்சானுவளை பார்க்கணும். காலில் விழுந்து காலையே வெட்டிட்டானுவா. இல்லையா? அட பாவியா. ரைட்டு, நான் முடிச்சிட்டேன். ஏசு நாமத்தினால ரொம்ப நேரம் ஆகிட்டு. ரைட்டு, நான் வேகமாக முடிச்சிட்டேன். கரெக்டாக நான் இதை யார் வெளிப்படுத்தணும்னா ஒரே ஒரு வசனத்தை வாட்சி முடிச்சிட்டேன். இது எல்லோரும் வாட்சி வசனம்னா மத்திய சுவிசேஷம் 16வது அதிகாரம் 16வது அதிகாரம் 15, 16, 17. எப்பவும் வாட்சி வசனம்னா மத்திய 16வது அதிகாரம் 16, 15, 16, 17. அப்பொழுது அவர் நீங்கள் யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். என்ன இப்போ நாங்கள் இயேசு யாருன்னு சொல்றீங்க? நீ அதை நீ 2 வசனம் வாசிக்க போய் தப்பா போச்சு. நீ இயேசு என்னாருன்னு நினைக்கிறீங்க? என்ன எழுதிருப்பாருங்க? 16வது வசனம், ஜீவனுள்ள பிதா தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அதாவது பிதா அனுப்பிய குமாரனும் கிறிஸ்துவாய் இருக்கிறார்னு அர்த்தம். குமாரனும் கிறிஸ்துவாய் இருக்கிறார். இவர் சிலுவையில் பிள்ளையாகிய, அதான் குமாரனாகிய கிறிஸ்து, பிள்ளையாகிய கிறிஸ்து, சன் ஆஃப் ஏ கிறிஸ்து. ரைட், நல்லா கவனிக்கணும். இதை நான் முடிச்சிடுறேன். வேதம் சொல்றேன், நீர் ஜீவனுள்ள அழியாமை உள்ள தேவன் அவருடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். அதுக்கு அடுத்துள்ள வசனம் ரொம்ப முக்கியமானது, அது வாசிங்க. இயேசு அந்த பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். என்ன அர்த்தம் தெரியுமா? உங்க அப்பா பேர் என்ன பேரு? இவ்வளோ யோசனை பண்ணி சொல்ல மாட்டேன். யாம் அப்பா பேர் சொல்லாரு, சீமோனின் குமாரனாகிய பேதுரு. உங்க அப்பாவையும் தெரியும், உங்க தாத்தாவையும் தெரியும். அவரு அவர் என்ன பாவம் செய்தார்னு உனக்கு தெரியாது, உங்க அம்மாவுக்கும் தெரியாது. யாருக்கு தெரியும்? எனக்கு தெரியும். உங்க தாத்தாவையும் தெரியும். உங்க தாத்தா என்ன பாவம் செஞ்சாருன்னு உலகத்தில் உள்ள மக்களுக்கும் தெரியாது, அவங்க அப்பா அம்மாவுக்கும் தெரியாது, எனக்கு. அப்பேற்பட்ட சீமோனின் குமாரனாகிய பேதுருவே, அப்படி சொல்லணும். அடுத்தால, சீமோனே நீ பாக்கியவான். இவ்வளவு அயக்கத்தனம் பண்ணியிருந்து நீ அவன் வரிசையில வந்தாலும் நீ யாரு? ஏன் பாக்கியவான் தெரியுமா? இந்த காரியத்தை உன் அறிவினாலேயே உன் மாம்சத்தினாலே என்ன செஞ்சுக்கிட முடியாது,
தெரிய முடியாது, அறிந்து கொள்ள முடியாது. எதை? ஜீவனுள்ள குமாரனாகிய கிறிஸ்துங்கிற காரியத்தை நீ எப்படி செய்ய முடியாது, தெரிஞ்சுக்க முடியாது. இது அறிவினாலேயோ படிப்பினாலேயோ மாம்சத்தினாலேயோ ரத்தத்தினாலேயோ இது என்ன செய்ய முடியாது, அறிய முடியாது. ஏன் இப்படி சொல்றாருன்னா, இவங்க மாம்ச வழிவகையில வந்தவங்க நம்பலாம், சுய ரத்தத்தின் வழிவகையில வந்தவங்க நம்பலாம். நம்மளால என்ன செய்ய முடியாது, அதுக்காக வேண்டிதான் நீ பாக்கியவான். அதுக்கப்புறம் என்ன சொல்ல, இது நீ உன்னால இதனால கண்டுபிடிக்கல, அடுத்தல வெளிப்படுத்தல பிதாவே இதை என்ன செஞ்சிருக்காரு, எதை வெளிப்படுத்தினாரு, பாவமா ஜீவன் உள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்பதை யார் வெளிப்படுத்திருக்காரு? யாருக்கு? பேதுருக்கு மட்டுமல்ல, நமக்கு யார் வெளிப்படுத்திருக்காரு? பிதா வெளிப்படுத்திருக்காரு. இல்லைன்னா இந்த வெளிச்சம் நமக்குள்ள இருக்காது, இருக்காது. சிலுவையின் வெளிச்சம் இருக்காது, பரிசுத்தாவியான தன்மை இருக்காது, பாவத்தை குறித்தான உணர்வு இருக்காது. இதெல்லாம் யார் தந்திருக்கா? பாவம் இருக்கும் வரை நான் இருள இருக்கேன், நான் சிலுவையை பார்த்ததுனால தான் இங்க இருக்கேன், வெளிச்சத்துல இருக்கேன். இதை யார் வெளிப்படுத்தினார்? என்னுடைய அறிவினால் அல்ல, என் மாம்சத்தினால் அல்ல, என் ரத்தத்தினால் அல்ல, பரம்பரை சாபத்தில் பிறந்த எனக்கு பிதாவாகிய அல்லது பிதாவுடைய குமாரனாகிய ஜீவனுள்ள கிறிஸ்துவை எனக்கு யார் வெளிப்படுத்தினார்? பிதா வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. அவர் தான் இயேசுவை எனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார், சிலுவையை வெளிப்படுத்தி இருக்கிறார், கிறிஸ்துவை வெளிப்படுத்தி இருக்கிறார். இயேசு இல்லாமல் என் வாழ்க்கை இல்லை. இயேசுதான் எனக்கு மைய கருத்து, இயேசுதான் நான் பின்பற்றக்கூடிய ஒரு தேவன். எல்லாரும் மனங்கால் படிக்கிறோம்.